நேயர்களே, இன்றைக்கு கட் அண்ட் ரேட். நான் ஜேர்னலிஸ்ட் சுஃபியான். முதற்க நான் உங்கள்கிட்ட பேச போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு தான். அடக்க நினைக்கக்கூடிய திமுக, அடங்க மறுக்கும் விடுதலை சிறுத்தைகள். அது என்ன ஒரு பெரிய அப்படி ஒரு தலைப்பு என்பது ஒரு யூகமான செய்தியாக இருந்தாலும் இதில் நிறைய விஷயங்கள் உண்மையாகவே உங்களுக்கு புலப்படும். இது ஏதோ ஒரு வார்த்தைக்கு நான் சொன்னாலும் இதில் நிறைய உண்மை இருக்குது. திமுக துரோகத்தை இழைக்கிறார்கள் அப்படிங்கிற செயல்பாடுகள் இப்பொழுது எல்லாரிடத்துலையுமே பேசப்படுது. அதுக்கு காரணம் திமுகவுடைய நயவஞ்சகத்தனம். எப்போதுமே ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க தன்னை நம்பி தனக்காக தியாகம் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுக்கணும். திமுக எப்போதுமே கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் திமுகவில் இருக்கிறவங்களுக்குள்ளேயும் அவங்க அந்த வேறுபாடு தனது கூட்டணி கட்சிகளுக்கும் இப்போ உறுதி செய்திருப்பதை தான் இப்போ நான் பார்க்க போகிறேன். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, ஆடையிலும் கோடையிலும். எந்த ஒரு காலமாக இருந்தாலும் அவன் கரெக்டாக அவன் வேலையை செய்வான். கடுமையான மழை பெய்ந்தாலும் இல்லை வெயில் அடித்தாலும். அப்படி ஒரு சூழ்நிலையில் திருமணமாக இருந்தாலும் அது நல்ல காரியமாக இருந்தாலும் ரொம்ப கெட்ட விஷயமாக இருந்தாலும் திமுகவுடைய எக்ஸிஸ்டிங் அலையன்ஸ் பார்ட்னராக விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இஸ்லாமிய அமைப்புகள், கொங்கு அமைப்புகள்லாம் எல்லாருமே தொடர்ந்து பயணிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு திமுக செய்த துரோகம் என்ன? திமுக அடக்க நினைப்பது என்ன? திமுகவுக்கு அதுக்கு சக்தி இருக்கா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி ஒரு பத்திரிகையாளராக எனது பார்வையில் நான் வைக்க போகிறேன். திமுகவினுடைய வாக்கு சதவீதம் 28% தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க சார். திமுகவினுடைய வாக்கு சதவீதம் வெறும் 28, அதுக்கு மேலே கிடையாது. காங்கிரஸின் வாக்கு சதவீதம் 4%, இல்லது ஒரு 5, 33. விடுதலை சிறுத்தைகள் வாக்கு சதவீதம் 8%, 33, 33, 43, 41%. சரி, ஒரு 7% போடுங்களேன், அப்போ 40%. ஏனைய கட்சிகள் எது? மறுமலர்ச்சி, திமுக, மற்ற சின்ன சின்ன கட்சிகள், இஸ்லாமிய இது அமைப்புகள் எல்லாம் சேர்த்து அவ்வளோதான் வரும். இதில் திமுகவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் அடுத்த இடம் தான். அப்புறம் தான் காங்கிரஸ். நான் திருப்பி சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் 0.43% வச்சுருக்கக்கூடிய, இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, நான் டிக்கெட்டு கேட்க போகிறதில்ல, ஒரு பொலிட்டிக்கல் அனலைசராக மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அதாவதுங்க 0.43% வைத்திருக்கிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்த பிரேமலதா விஜயகாந்துக்கு 8 சீட்டோ 10 சீட்டோ கொடுக்க போகிறதாக தகவல். ஒரு ராஜ்யசபாவை முன்னமே கொடுத்தாச்சு. ஆனால் 0.5% கீழ் வைக்கிறவனுக்கு 8 சீட்டுன்னா 8% வைத்திருக்கக்கூடிய விசிகேக்கும் ஒரு 5% இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் எத்தனை சீட்டு கொடுக்கணும்? இதெல்லாம் ஏன் இப்படி கொடுத்தாங்க தான் அவங்க ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க, நெருக்கடியில் இருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு அநியாயமான விவகாரமாக பார்க்கப்படுகிறது. அதில் உண்மையும் இருக்குது. இப்போ திமுக அவங்க மட்டும் 170 சீட்டு, 28% வைத்திருக்கிறவருக்கு 170 சீட்டுன்னா மீதி உள்ளவங்களுக்கு அந்த கால்குலேஷனில் கொடுக்கணும்ல, கொடுக்கல. சரி, அதில் பாதி, அதில் காவாசி எதுவுமே இல்லை. அப்போ அவங்க தனது தோழமை கட்சிகளை அடக்க நினைக்கிறார்கள், அவர்கள் அடங்க மறுக்கிறார்கள். உங்களுக்கு புரிந்து கொண்டால் புரிந்து கொள்ளுங்கள். திரு வேல்முருகன் கூட ரொம்ப மனவழியில் இருக்கார். நம்முடைய நண்பர்கள் கூட சில பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நடக்கக்கூடிய முறை, அவங்களுடைய பேச்சுக்களுடைய அந்த தன்மைகள் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு திமுகவுக்கு ஆதரவான ஒரு மூத்த ஒரு சயின்டிஸ்டாகவும் ஒரு மிக முக்கியமாக, அதாவது அரசியல் விமர்சகர்களும் கூட அனலிட்டிக்கலாக பேசும்போது தங்கள் கருத்தை வலிமையாக வைக்கிறாங்க. திமுக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த கட்சி ஜெயித்த பிறகு இவர்கள் அனைவரும் மௌனியாகி போய்விடுகிறார்கள். யார்? எதிர்கட்சிகள் அல்ல, அவர்கள் கூட இருக்கிற கட்சிகள் எல்லாருமே மௌனமாக்கிறாங்க. வெற்றி பெற்றது என்னவோ, கடந்த முறை 159 சீட்டு என்னமோ நின்றாங்க.
அதில் டிஎம்கே 125 சீட்டு தான் ஜெயிச்சுது, மீதி எல்லாரும் மற்ற கட்சிகள். தனியே நின்று டிஎம்கே ஏதாவது ஜெயிச்சிருக்கா சார்? எங்கேயுமே ஜெயிக்கல. செல்வி ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், தனித்து தனித்து தனித்து. திமுக என்னைக்காவது தனித்து நின்றுருக்கா? இல்லை. நாம் அன்னைக்கு சொன்ன மாதிரி சிறுபான்மையின வாக்குகள், சிறுபான்மையினுடைய வாக்குகளில் பெரும்பான்மையான வாக்குகளை பெறக்கூடியது திமுகவுக்கு ஒரு பெரிய லட்டு. தெரிந்தோ தெரியாமலோ பாஜக போன்ற கட்சிகளுக்கு எதிராக சிறுபான்மையினர் பதட்டத்தில் எப்படியாவது பாஜக கால் ஊண்டி திருப்பரங்குன்றத்தெல்லாம் கிளப்புறாங்க. வர்றதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு ஓட்டை போட்டணும்பா, இவன் நாசமாக போகிறாங்கிற மாதிரி ஒரு மனநிலையை தான் ஓட்டு போடுறாங்க. எவனும் தின்னுட்டு, நான் பேசினது தான் சொல்கிறேன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இவனும் ஏதாவது ஊழல் பண்ணுறான், நாசமாக நத்தப்பாலாக போகிறான். ஆனால் இப்போ நமக்கு பிரச்சனை இப்படி இருந்தால் கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு ஒரு பதட்டம் வந்திருக்கு. ஏன்னா பாஜக வர்றதுக்கு முன்னாடியே ஒன்றுமில்லாத சங்க ஊழி கொடுத்த ஆண்டி மாதிரி ரொம்ப வருஷமாக நன்மையாக இருந்த திருப்பரங்குன்றத்தை இன்னைக்கு வந்து பிரச்சனை கிளப்புறது அவர்களுடைய அந்த பயம், அப்ரிஹென்ஷன்ஸ். அவங்களுக்கு வர்றதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்குது. வட இந்தியாவில் அடி தடி எல்லாத்தையும் பார்த்து கிறிஸ்தவ பாதிரியார்கள் கொல்லப்பட்டது, மாட்டு இறைச்சி திண்டவனை தாடியை பிடிச்சி பண்ணது, கலவரங்கள் எல்லாவற்றையும் பார்த்து இவர்களை ஏற்றுக்கொள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற மைனாரிட்டி கிறிஸ்தவர்களோ யாருமே தயாராக இல்லை. அது தெரிந்தோ தெரியாமையோ திமுகவுக்கு பலம். வேறு திமுக யோக்கியமானவர்கள், திமுக ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள், சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவர்கள் என்ற எந்த அடையாளமும் அவர்கள்ட்ட கிடையாது. அவர்களுக்குள்ள பயம் அது திமுகவுக்கு லாபம். அதனால் மொத்தமாக எல்லா இஸ்லாமிய கட்சிகளையும் கூப்பிட்டு ஆளுக்கு 1-2 கொடுத்துட்டு கதையை முடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நாரத கான சபாவில் வில்லு கலைஞர் வந்தாலும் அல்லது ஏதாவது பாட்டு பாடினாலும், கர்நாடிக்ஸை பார்த்தாலும் ஒருத்தன் தபேலாவை அடிச்சுக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் சிங்கி போட்டுக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு கூட்டணி திமுகவில் இருக்குது. இப்போ அந்த தேவை எங்கே இருந்து வந்துச்சு? அதுவும் இதே மாதிரி தான். காங்கிரஸின் பிரதான எதிரியே பிஜேபி. அவங்களுக்கு இங்கே கதை கொண்டு போக முடியாது. இடையில குழப்பம் போட்டு வாங்கி 28 சீட்டை வாங்கிட்டாங்க. அவர்களுக்கு 4 இருக்கோ 5 இருக்கோ கேட்டாங்க. கடுமையான அழுத்தத்துக்கு பிறகு தனது பலவீனத்தை உடைந்து கொண்ட திமுக காங்கிரஸுக்கு 28+1 கொடுத்துருக்காங்க. 1 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மற்றவனெல்லாம் இழிச்சவாயனா கேள்வி வரும்ல. இப்போ விசிக இழிச்சவாய, மதிமுக இழிச்சவாயர்கள், மற்ற கட்சியார் இடதுசாரிகள் பாவம், வலதுசாரியும் இடதுசாரியும் தன்னுடைய அடையாளத்தையே இழந்து போயிட்டாங்க. அவர்கள் அனைவருமே போராடக்கூடியவர்கள். விவசாயிகளுடைய போராட்டம் பண்ண முடியல, தொழிலாளர்களுக்கு போராட்டம் பண்ண முடியவில்லை, இடைநிலை ஆசிரியர்களுக்காக போராட்டம் பண்ண முடியவில்லை, பகுதி ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் எல்லாத்துக்கும் எந்த போராட்டமும் அவர்களால் பண்ண முடியல. காரணம் என்ன? ஒரு மதச்சார்பின்மை என்ற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு திமுக பெரிய அளவில் விளையாடுறாங்க. அதை பயன்படுத்தி கொண்டு தலித் அமைப்புகளையும் அதை பயன்படுத்தி கொண்டு இடதுசாரிகளையும் இவர்கள் அழுத்துவது இன்றைக்கு அடங்க மறுக்கிறார்கள். அடக்குவதற்கு திமுக முயற்சி செய்வதைத்தான் வேல்முருகன் போன்றவர்களுடைய மன கொதிப்பாக இருக்குது. அவர் சொல்கிறார், நான் தமிழ் தேசியவாதியாக இருக்கேன், நான் ஒரு வன்னியருக்கானவனா இல்லை, எல்லோருக்குமானவனாக தான் நான் இருக்கேன். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளும் அப்படி தான் சொல்லுது. அப்போ அவர்களுக்கான அந்த பிரதிநிதித்துவத்தை கொடுத்து தன்னை குறைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு தயாராக இல்லை டிஎம்கே. ஆனால் எதுவுமே இல்லாமல் மேடைகளில் கருணாநிதியும் கட்சியும் கிளின்னு கிழிச்சாங்க அந்த அம்மா. அவங்களுக்கு போய் ஒரு 8-10 சீட்டு டிஎம்கே கொடுப்பது ஏன் அப்படிங்கிற வேதனை இன்றைக்கி அந்த கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்குது. ரொம்பவே கூட்டணி கட்சி இருக்கிறது, ரொம்ப அவமானப்படுத்தக்கூடிய லெவலில் இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட பேசுகிறவங்க கூட பல பேர் சொல்கிறாங்க. இது சரியில்லை. இப்படியே சென்று கொண்டிருந்தால் இது பெரும் குழப்பத்தில் இருக்கும். வேல்முருகன் சொன்னார், திருமாவளவன் சொல்லவில்லை, அவ்வளவுதான். காங்கிரஸ் கட்சி பெரிய போராட்டம் பண்ணி 28 வாங்கிட்டாங்க. வைகோ கூட ரொம்ப அவமானப்படுத்தப்படுகிறார். அவர் கட்சியை உடஞ்சிட்டு சத்தியா போயிட்டார், வாங்கிட்டார், வயசாகி போச்சு அவருக்கு. அதை போன்று வேறு சொல்லக்கூடிய அளவில் வேறு யாரும் அங்கே பெரிய அல்ல. வேல்முருகன் இவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்க. இடதுசாரிகள் தொடர்ந்து 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 அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ ஜெயிச்ச பிறகு எல்லாவற்றையும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உனது அரசாங்கத்திற்கும் உரித்தாகி விடுகிறது. அரசாங்கமும் உங்களுக்கு ஆயிடுது. டிஎம்கே அரச பதவியில் அலங்கரிப்பவர்கள் திமுக அமைச்சர்கள்.
அரசத்தினுடைய இலாக்காக்கள் டிபார்ட்மெண்ட் வைஸாக துறை சார்ந்த அந்த துறைக்கு தலைவர் இந்த துறைக்கு தலைவர் எல்லாம் டிஎம்கே. அப்போ ஓட்டு காங்கிரஸ் ஓட்டு, ஓட்டு விசிகே ஓட்டு, ஓட்டு மதிமுக ஓட்டு, ஓட்டு இடதுசாரி ஓட்டு, சிறுபான்மையினர்கள் ஓட்டு, எல்லாரும் ஓட்டு இருக்கு. எவனுக்குமே இவனும் பதவி கொடுக்கறதில்ல. இவங்க மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக பயங்கரமாக வளர்ந்தும் வாரிசாகவும் குடும்பத்திற்காகவும் தங்களை வளப்படுத்தி கொள்கிறார்கள் என்ற அந்த வேதனை அவங்க மனசில் வந்திருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. இது ரொம்ப காலத்துக்கு இப்படி கொண்டு போக முடியாது. விடுதலை சிறுத்தைகள்லாம் ரொம்ப மன வலியில் இருப்பதாகத்தான் நமக்கு தெரிகின்றது. நம்ம யார்ட்டையும் தனிப்பட்ட முறையில் பேசலை. அதே மாதிரி ஏன் அவங்க கேட்குறாங்க, வேல்முருகன் ரொம்ப வெடித்து தான் செதறிவிட்டார். அவருடைய குரல் அதல்ல, அது ஒற்றை குரல், அது அனைவருக்குமான குரலாக பார்க்கிறோம். திமுக நியாயமாக நடக்காமல் விசிகேயே 5 சீட்டில் மடக்க நினைக்கிறாங்க, வைகோவை 4 சீட்டில் மடக்க நினைக்கிறாங்க, இடதுசாரிகளை 4, 4, 8, 5, 4 இப்படி கொடுத்து மடக்க நினைக்கிறாங்க. இது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கு எல்லோருமே இவர்களை தூக்கி வைத்து இவர்கள் குடும்பமும் அப்பா பிள்ளை பேரன் எல்லாரும் ஆட்சி பண்ணுறாங்க. அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்கள்ட்ட இருக்குது, மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மை காட்டி தமிழ்நாடு முழுவதுமாக இப்படி நம்முடைய சொந்த சகோதரர்களுக்கு கூட ஒரு அரசியல் பிரதித்துவம் கொடுக்கலையே அப்படிங்கிற குரல் எங்கே போயும் செல்ல போகிறது தெரியல. இதன் வெடிப்பு ஆழம் எங்கே வரை பாயப்போகிறது தெரியல. திமுக கூட்டணிக்குள்ள இப்போ ஒரு பெரிய பங்கர் பஸ்டர். இந்த பங்கர் பஸ்டர் நேராக இருக்குது தலைக்கு மேலே. B2 GBU 57. இது எப்போ வெடிக்க போகுது, எந்த நேரம் வெடிக்க போகுது யாருக்கும் தெரியாது. அவ்வளவு பெரிய குமுறல், அவ்வளவு பெரிய மன வலி திராவிட முன்னேற்ற கழக கூட்டு சக்திகள்கிட்ட இருக்கிறங்கிற மட்டும் நான் சொல்ல முடியும். அடுத்தடுத்த செய்தியில் நான் உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். நன்றி.